அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். இப்போ வருகிற 14/4/2026 அன்று அரவுண்ட் 9 AM வச்சுக்கலாம். ஏன்னா சம் பீப்புள் அந்த அயனாம்ச கணக்குப்படி 8:35 9:35 வரைக்கும் அந்த புத்தாண்டு பிறக்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கவுங்க சுருதிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அரவுண்ட் 9 வச்சுக்கலாம். ரொம்ப அப்படியே மைனூட்டாக இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 9 o'clock இந்த புத்தாண்டு பிறக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டோட அந்த நாமம் பெயர் என்ன அப்படின்னா பராபவ ஆண்டு. பராபவ அப்படின்னாலே பரா அப்படின்னாலே பெரிது. அது கடவுளை தான் கூட சொல்லுவாங்க. பராசக்தி, பரம்பொருள், எங்கும் நிறைந்திருப்பது அப்படின்லாம். இந்த பவ அப்படின்னா அதுபோல் அப்படியே அதுவாக ஆகுதல் அப்படின்னு அப்படி ஒரு தோற்றம், அந்த ஆண்டோட அமைப்பே அப்படி தான் இருக்குது. இந்த ஆண்டுக்கு யார் ராஜாவாக வரா? குருனாலே அப்படி தானே, அருள் குருனாலே குரு அருள் வேணும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த ஆண்டு அனைவருமே குருனாலே இதான் முறை, ஒழுங்கு, நியாயம், தர்மம் இப்படிலாம் யோசிக்கக்கூடிய ஆளுங்க. கேட்காமே உதவி செய்கிறது, ஆலோசனை கொடுக்கறதெல்லாம் பண்ணுவாங்க. அது குருவோட இயல்பு. எல்லா மக்களும், அது 12 ராசிக்காரர்களும் அப்படி தங்களை மாற்றிக்கணும். இந்த ஆண்டு ஒழுக்கம், நேர்மை இப்படி உங்களை மாற்றிக்கிட்டாதான் இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். இது அடிப்படை, இது ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபியோட அடிப்படை இது உங்களுக்கு அறிவுறுத்தல். ஏன்னா நீங்கள் குருவாக மாறணும், சுயநலமாக இருக்கக்கூடாது. குருனாலே பொதுநலமாக இருக்கக்கூடிய ஆளுங்க. ஸோ அப்படி மாறணும். எனக்கு என்ன கிடைக்கும்னு சுயநலமாக சிந்திக்கக்கூடாது. அப்படி போகிறப்ப தான் அந்த அன்புங்கிற தன்மைக்கு நீங்கள் போகிறப்ப தான் இந்த ஆண்டு கோள்களால் பெரிய பாதிப்பு வராமல் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். நீங்கள் அதே போலயே மாறணும். பராபவ அப்படின்னா இந்த பராசக்தி போல, இந்த பரம்பொருளை போல, இந்த பெரிய சக்தி, இந்த அண்ட பிரபஞ்ச நாயகனை போல நீங்கள் மாறணும். எல்லாம் அவருடைய படைப்பு. அவரை நேசிக்கிறீங்கன்னா அவர் படைப்பையும் நீங்கள் மதிக்கணும், நேசிக்கணும். அனைத்து உயிரினங்களையும் நேசிக்கும் பொழுது உங்களுக்கே அப்படி அருள் தோற்றம் வரும். உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் வரும். உங்களை பார்த்தா எல்லாரும் கும்பிடுவாங்க. ஸோ அந்த தன்மை வரும். ஏன்னா இந்த இதுக்கு ராஜாவாக குரு வருகிறான்ட்ட. மந்திரியாக யார் வரார்? செவ்வாய். ராஜா என்ன சொல்கிறாரோ அதை அதிரடியாக நிறைவேற்றக்கூடிய மூளை அதெல்லாம் வேலை செய்யாது. அவர் சொல்லிட்டார்ல, செய்ய, அட்ரா, ஒத்தரா, சரி பண்ணுறா. ஏன்னா அது செவ்வாய்ங்கிறது மோடு முட்டிக்கோள். நீங்கள் அது மாதிரி ஒழுக்கமாக நேர்மையாக இருந்தால் பெரிதாக பாதிப்பு வராது. இல்லாட்டி இந்த மந்திரி அவனை தூக்குடா, காலி பண்ணுறா. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இது கலியுகத்தில் இப்படி தானே மக்கள் இருக்கிறாங்க. அரசியல்வாதிகளும் அப்படி வித்தியாசமால பேசுகிற மாதிரி இருக்குது. ஒரு அன்பு, ஒரு பணிவு அதெல்லாம் மாறி போச்சு. இந்த ஓட்டு வாங்குறப்ப இது பண்ணுவாங்க. இப்போ வேறு எலெக்ஷன் டைம் வேறு. வாங்கின பிறகு அந்த ஒரு கெத்து காட்டுறது. இப்போ மந்திரியாக செவ்வாயாக வர்றப்ப அந்த மோடு முட்டித்தனம் இருக்கும். ராஜா மேலே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அவங்க யார் என்னெல்லாம் பார்க்குறதில்ல. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அதை அப்படியே மோடு முட்டித்தனமாக இது பண்ணக்கூடியபடி இருக்கும். செவ்வாய் மந்திரியாக வருகிறார். கவனமாக இருக்கணும். ஏதாவது தப்பு தண்டா சிக்கல்கள் பண்ணாங்க கொஞ்சம் பிரச்சனை, அதிரடியாக ஆக்ஷன் இருக்கும். சேனாதிபதியாக யார் வரா அப்படின்னா சந்திரன் வரார். அதை மந்திரியை ஆர்டர் பண்ணிட்டு வருவோம், அதை தூக்குடான்ட்டு. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய போலீஸ்னு வச்சுக்கலாம். அந்த சேனாதிபதிங்கிறது இப்போதைக்கு ஜனநாயக நாட்டில் இந்த போலீஸ் என்ன குழம்புவாங்க, என்னடா செய்கிறது, அப்படியே அடி தூக்கு இது பண்ணுங்கிறாங்க. பொதுவிலேயே இந்த சீருடை பணிகள்லாம் செவ்வாய்க்கு உரியது தான். இப்போ மந்திரியே செவ்வாயாக இருக்கிறப்ப அவங்க ஆர்டர் கொடுக்குறப்ப அதிரடி காட்டி ஏதாவது பண்ணால் தேவையில்லாமல் சிக்கல்கள் வரும் அப்படின்னு அந்த ஒரு பயமும் இந்த சந்திரன் ஏற்படுத்துவார். அப்போ செய்யலாமா வேணாமான்னு குழப்ப நிலையிலேயே இந்த சேனாதிபதிகள் இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்ன சார் கதை மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் அப்படி பண்ணிக்கணுங்க. உங்களுக்கு அந்த குழப்பம் வரும்.
உங்களுக்கு ஃபிட் பண்ணிக்கணும். செயல்படுத்துவதில் குழப்பம் வரும், மோடு முட்டித்தனமாக பிஹேவ் பண்ண தோணும், பெரட்டிடலாம் உருட்டிடலாம். அது நேர்மையாக இருந்தால் அது வரும்ல. யாருக்கு பயப்படுவீங்க? நம்ம நேர்மையாக ஒழுங்காக கரெக்டாக இருக்கிறப்ப யாருக்காவது பயப்படுவோமா? நான் கரெக்டாக இருக்கேன், எதற்கு யாருக்கு பயப்படணும் அப்படிங்கிற தன்மை வரும். அதுதான் அந்த மந்திரி செவ்வாய் மோடு முட்டித்தனம். ஆனால் முடிவெடுக்கிறதுல குழப்பம் வரும். என்னடா அது, அவன் பெரிய ஆளாக இருக்காங்களே, எப்படி இது பண்ணுறது, இதெல்லாம் வரும். இது இப்படியே பொருத்தி பார்த்துக்கணும். அதெல்லாம் என்னை லவ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு அந்த உணர்வு வரும். மெடிடேட் பண்ணுவீங்க. நான் என்னை லவ் பண்ணால் நான் சொல்கிறத கேட்டுருவீங்க, மெடிடேட் பண்ணிடுவீங்க. மெடிடேட் பண்ணிங்கன்னா அந்த சமநிலையில் இருப்பீங்க. அதை நான் சொல்லக்கூடியதை கரெக்டாக ரிசீவ் பண்ணி அதை முறையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். ஸோ அனைவருமே ஒரு அருளாளர்களாக மாறக்கூடிய ஆண்டு. எல்லோரும் அப்படி ட்ரை பண்ணுங்கள். மாறுறது அந்தந்த ராசிக்கு எத்தனை சதவீதம், எப்படி மாற முடியும், என்ன மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணுங்கிறத அந்த பலன்களை தனித்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த பராபவ ஆண்டு மிக சிறப்பாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிற அந்த அறிவுறுத்தலை உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ 12 ராசிகளுக்கும் அவங்களுக்கான அந்த தலைப்பு ஸ்பெசிஃபிக்கான அறிவுறுத்தல். ஏன் அது மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறேன், எப்படி பிஹேவ் பண்ணணும், என்ன மாதிரி சூழல்கள் வரும், என்ன மாதிரி எண்ணங்கள் உணர்வுகள் வரும் அப்படிங்கிறத நம்ம தனித்தனி வீடியோஸாக பார்ப்போம். இப்போது பராபவ தமிழ் புத்தாண்டில் துலா லக்னம் அண்டு துலாராசி என்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். துலா லக்னம் அண்டு துலாராசி என்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்பது அதிர்ஷ்ட மாற்றத்திற்கான ஆண்டு அப்படிங்கிற அறிவுறுத்தலை கொடுக்குறேன். மீண்டும் அந்த அறிவுறுத்தலை தலைப்பு சொல்கிறேன், அதிர்ஷ்ட மாற்றத்திற்கான ஆண்டு. இப்போ நல்ல மாற்றங்கள், அதிர்ஷ்ட மாற்றங்கள் இந்த தமிழ் புத்தாண்டிலேருந்து ஆரம்பிக்க போகுது. இவங்க எத்தனை சதவீத நன்மைகளை அனுபவிக்க போகிறார்கள் அப்படின்னா 80% நன்மைகளை, 100க்கு 80% எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஏன் இதை மாதிரி உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்குறேன், இந்த 80% பலன்கள் எப்படி நடக்கும் போகுது, யாரால் நடக்கும் போகுது, என்ன மாதிரி நடக்கும் போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் 6ஆம் இடத்திலிருந்து வெற்றியை வாங்கிக்க அப்படின்னு அதிரடியாக விளையாட வைப்பார். அதற்கேற்ற அதிர்ஷ்ட வாய்ப்புகள், அதிர்ஷ்ட சூழல், அதற்கேற்றபடி உங்கள் வித்தை திறமை வெளிப்படுவது, இதெல்லாம் இந்த சனி பகவான் ரொம்ப எக்ஸலண்ட்டாக செய்வார். பட் 5க்குரியவன் 6ஆம் இடத்துல இருக்கிறப்ப மற்றவங்கள்ட்ட உள்ள நல்லதை மட்டுமே பார்க்கணும். எல்லாத்தையும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அவங்கள்ட்ட உள்ள கெட்டதை பார்த்தீங்கன்னாக்கா வம்பு, நல்லதை மட்டும் பார்த்து நல்லதை பயன்படுத்தி கொள்ளணும், அவங்களுக்கும் நல்லது செய்யணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப ஆச்சரியமான ரிசல்ட்டை பார்க்கலாம் நீங்கள். அண்டு சொத்துக்களை வச்சு கடன் வாங்கி பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணுறது, உங்கள் வித்தை திறமையை வைத்து கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப சிக்கனமாகவும் செயல்படுவீர்கள். கொஞ்சம் நல்லா தூங்கணும், நிம்மதியாக சந்தோஷமாக தூங்குற மாதிரி பாருங்கள். ஏன்னா இந்த செவ்வாய் சனி சேர்ந்து 12ஆம் பாவத்தை பார்க்கறதால ஒரு இனம் புரியாத பயம், ஒரு குழப்பம், ஒரு தூக்கமின்மை, ஒரு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, உடம்பு சரியில்லை. ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து 12 பார்க்குறப்ப தேவையில்லாமையோ, நல்ல தசாபுத்தியாக இருந்தால் தேவையில்லாமல் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எடுத்து செலவு ஆகும். கெட்ட தசாபுத்தின்னாக்கா கண்டிப்பாக வியாதியை முத்த விட்டுக்கிட்டு ஓவராக செலவு பண்ணுறது மாதிரி ஒரு சூழல் வரும். ஆனால் நீங்கள் அதை செய்வீங்களான்னாக்கா இந்த செவ்வாய் சனி சேர்ந்து 12ஆம் இடத்தை பார்க்குறப்ப இப்போதைக்கு வேண்டாம், அப்புறம் பண்ணுவோம், அப்புறம் செய்வோன்னு தள்ளி போட்டுக்கிட்டே போயிட்டு அந்த வியாதியை முத்த வைத்து பிறகு சரியான விரயத்தை செலவை செய்கிற மாதிரி ஆகிடும் இந்த செவ்வாய் இடப்பெயர்ச்சி ஆன பிறகு. அதனால் இப்பயே பிஸியாக நீங்கள் ஓடிக்கிட்டு இருந்தாலும் உங்கள் வித்தை திறமையை காட்டி தொழில் வேலை ரீதியாக பந்தா விடுறதுக்கு ரெடியாக பிஸியாக இருந்தால் கூட உடம்பையும் கவனிச்சுக்கணும், சுகத்தையும் பார்த்துக்கணும், நல்லா தூங்கிக்கணும். அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா தான் ரொம்ப நல்லது. அண்டு இந்த அதிர்ஷ்டத்தை சனி பகவான் மட்டுமல்ல ராகுவும் கொடுக்கிறார்.
5ல் பொதுவாக பாவிகள் இருந்தால் நல்லதில்லை, சுபர்கள் இருந்தால் தான் நல்லது. ஸோ 5ல் இருக்கிற ராகு சுமார் அப்படின்னு தான் சொல்லணும் மற்றவங்களுக்கெல்லாம். உங்களுக்கு ஆனால் அப்படி கிடையாது. இந்த ராகு சனியை போன்று வேலை செய்பவர். இந்த ராகுவும் தன்னுடைய சுயசாரத்திலேயே இருக்கார். இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது சதய நட்சத்திரத்திலேயே அவர் இருக்கிறது. அதாவது சனி பகவான் சொந்த வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கிற மாதிரி. ஏன்னா பொதுவாக ராகு கேதுக்கு வீடுகள் கிடையாது. அது எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீடை தன்னுடைய சொந்த வீடாக மாற்றிக்கும். அதான் பாவிகள் அப்படின்னு. ஏன்னா சில பேர் வாடகைக்கு இருந்துட்டு காலி பண்ண மாட்டேங்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி இது ராகு என்ன பண்ணுன்னா அந்த வீடை சொந்த வீடை ஆக்கிக்கும். அது சனி பகவானோட வீடு. இவரும் சனியை போன்று வேலை செய்பவர். அவர் சுயசாரத்தில் 5ல் இருக்கிறப்ப 5 குடையவன் ஆட்சியாக இருப்பது போல. அதனால தான் அதிர்ஷ்ட மாற்றத்திற்கான ஆண்டு. 6ல் உள்ள சனி பகவான் அந்த மாற்றத்தை கொடுப்பார். சனி பகவான் மட்டுமல்ல, அதிர்ஷ்டத்தை ராகுவும் கொடுக்குறாருன்னு. மாற்றத்திற்கு சனி பகவான் மட்டுமல்ல, குரு பகவானும் மாற்றத்தை கொடுப்பார். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் ஜூன் மாதத்தில் அந்த குரு பகவான் இடப்பெயர்ச்சியாகி மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு வந்து உச்ச வீட்டில் பயணிக்கப் போகிறார். அதாவது உங்கள் லக்னத்துக்கு 10ஆம் இடம். அவரும் அந்த மாற்றத்தை தொழில் வேலை ரீதியாக மாற்றங்கள், ஒரு புதிய பாதை, புதிய பயணம்னு உருவாக்குவார். நல்ல தசாபுத்தியாக இருந்துடுச்சுனாக்கா சூப்பராக இருக்கும். பெரிய அளவுக்கு வெற்றிகள், நன்மைகளை உங்களால் அடைய முடியும். இதே கொஞ்சம் கெட்ட தசாபுத்தின்னா நல்லதை விட்டு வேறு ஏதாவது சிக்கல் பண்ணிக்கிறது அப்படிலாம் பண்ணுற மாதிரி ஆகிடும். உங்கள் தசாபுத்தியெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால 80% நன்மைகள்கிட்ட அது உண்மையிலேயே அது மிக சிறப்பாக இருக்கா அப்படிங்கிறது 75% பொதுவாக ஓவரால். இதில் உங்கள் பிறப்பு ஜாதகம் தசாபுத்தி தான் வேலை பார்க்கும். ஸோ அதை கன்ஃபார்ம்டாக பார்த்துக்கணும். ஏன்னா 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஒரு மாதிரி உச்சமாக இருக்கிறதால அசட்டு துணிச்சல், குருட்டு தைரியத்தில் இஷ்டத்துக்கு பிஹேவ் பண்ண வைப்பார். ஏன்னா கேந்திரங்களில் பாவிகள் இருந்தால் நல்லது. கேந்திரத்தில் சுபர் உச்சமாகிறார் உங்களுக்கு. அப்போ குருட்டு தைரியத்தில் ஏதாவது பண்ணி தேவையில்லாத சிக்கல்கள், விரயங்கள், அலைச்சல்களை வரவழைச்சிக்கிற மாதிரி ஆகிடும். அது தசாபுத்தி நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அதை செய்யுங்க. இருக்கிற வேலையை தடாரப்படான்னு. ஏன்னா அதனால தான் பழைய நூல்கள்லாம் 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர்றப்ப பதவி பறிபோகும் அப்படிம்பாங்க. இவர் உச்சமாக இருப்பதால், ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது. நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கேதுவும் அந்த மிராக்கிளை கொடுப்பார். பெரிய அளவுக்கு லாபம், எதிர்பாராத தகுதிக்கு மீறிய விஷயங்கள்லாம் இந்த ராகு கொடுக்குற மாதிரி கேது கொடுப்பார் 11ஆம் இடத்துல. அதே நீங்கள் பேராசையோடு செயல்பட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பண்ணிங்கன்னா சிக்கலில் மாட்டுவீங்க. ஏன்னா 11ஆம் இடத்ததிபதியும் 7ல் போய் உச்சமாக இருக்கிறார். மற்றவங்க சூழல் அப்படி தூண்டி விட்டுருவாங்க. பெரிய சூப்பராக வரும், பெருசாக இருக்கும், ஊன்றுவாங்க. அது பெரிய பாதகத்தை வரவழைச்சிக்கும். பெரிய மேஜர் டெசிஷன் எடுக்கிறீங்க, ஓவர் ரிஸ்க் எடுக்க போகிறீங்கன்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கணும். என்னுடைய அஸ்ட்ரோமைண்ட் தெரப்பி அன்புள்ளங்களுக்கு டெஃபினட்டாக அந்த ஜப தியானம் சொல்லுவேன். என்னை லவ் பண்ணுறவங்க நான் சொல்கிறத கேட்டுருவீங்க. கேட்டுட்டு அந்த மிராக்கிள்ஸை பார்க்கலாம். கோள்களால் கெடுக்க முடியாது. மெடிடேட் பண்ணுறப்போ நீங்கள் இந்த சமநிலையில் உங்களால் பயணிக்க முடியும். என்னுடைய அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு எல்லா வளங்களையும் கொடுத்து மன நிம்மதி, சந்தோஷத்தை கொடுக்க என்னுடைய ஆசீர்வாதம் அண்ட் வாழ்த்துக்கள். நன்றி.